மனம் தன்னோட சுய சாந்தி நிலையை அடைவதற்கு தான். அதுதான் பயிற்சி பன்று பயிற்சியில் புரிதலோட செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சொற்பொழிவுகளும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. தெளிவில்லாமல் ஒரு எந்திரம் மாதிரி பயிற்சி செய்யாதுங்க. இதனால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்றார் என்றால், ஒருவர் தன் உபதேசம் பெற்ற பிறகு, சித்த வித்தை பயிற்சி பெற்ற பிறகு அவன் 3 நாளில் கூட சமாதி அடையலாம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் அடையலாம். 30 வருஷம் ஆனாலும் அவன் மோட்சத்தை அடையாம கூட போகலாம். அதுக்கு அவர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்? ஏன்னா நிறைய பேர் எந்திரமாக பயிற்சி செய்கிறாங்க. தியானத்தில் பிராணாயாமம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே எந்திரமாக வேலை செய்கிறீங்களா, அந்த புரிதல் இல்லாமல் செய்கிறீங்க. ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், அதில் பொருள் என்ன, அது அர்த்தம் என்ன தெரியல. செய்ய சொன்னாங்க, மேலையும் கீழையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சுவாசம் இருக்க சொன்னாங்க, உட சொன்னாங்க, இங்கே பிடிக்க சொன்னாங்க, அதை பிடிக்க சொன்னாங்க. ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன ஒவ்வொரு வாக்கியம் இந்த மாம்பெரும் விஷயம் அடங்கியிருக்கு. அதை யாருமே கண்டுக்கிறல. கேட்டால் நான் வாசி யோகம், கேட்டால் நான் சித்த வித்தை செய்கிறேன். சித்த வித்தை அர்த்தம் பொருள் என்ன கேட்டால் யாருக்கு தெரியல. கேட்டால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சித்த வித்தை தான் மூச்சு இழுக்கணும், இறக்கணும், ஏற்றி இறக்கணும், புருமத்தை நிப்பாட்டணும், இதை தான் சொல்கிறாங்க தவிர, இதுக்கு தான் சித்த வித்தை சொல்கிறாங்க தவிர. ஆனால் அந்த சித்த வித்தையோட வாக்கியத்தோட பொருள் அர்த்தம் உண்மை என்ன, அந்த வாக்கியத்தோட பொருள் தெரிஞ்சால்தான் பிறகு நம்ம பயிற்சி பண்ணுறப்ப நம்ம உணர்ந்து புரிந்து எதை செய்யணும் தெரியும். அப்போ வெற்றிகரமான பயிற்சி நம்மளுக்கு சித்தி உண்டாகும். நாம் அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சில பேர் வாசி யோகம் வேறு, சித்த வித்தை வேறு சொல்கிறாங்க. சில பேர் சித்த வித்தை வாசி ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட மீண்டும் கேட்டால், எதை கொண்டு சொல்கிறீங்க, சித்த வித்தையும் வாசி ஒன்றுன்னு சொல்லி கேட்டால் தெரியல. எல்லாமே மூச்சு தானே, எல்லாமே மூச்சு, இப்படி மொட்டையாக பேசி முடிக்கிறாங்க. இதுக்கா பயிற்சிக்கு வந்திருக்கோம்? இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போனால் நம்ம ஏபிசி ஆரம்பத்தில் படிக்கிறோமா இல்லையா, அது முறையாக படித்து மனப்பாடம் பண்ணால் தான் அதுக்கு பிறகு அதை கொண்டு எப்படி வாக்கியம் அமைக்கலாம் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அதே மாதிரி தான் நாம் ஒரு ஒரு தியான அபியாசத்துக்கு போகிறப்ப, அந்த நிலையத்துக்கு போகிறப்ப அவங்ககிட்ட முறையாக கேட்டு புரிந்து தெளிந்து அதுக்கு பிறகு அந்த வித்தையை செய்கிறப்ப மிக சிறப்பாக, அதான் பிதா சொல்லிட்டாரு, 3 நாளையும் மோட்சத்தை அடையலாம், 30 வருஷம் ஆனாலும் மோட்சம் அடையாமல் கூட போகலாம். நான் ஏற்கனவே வாசி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. வாசி யோகத்தை டிக்டாக்ல நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வா இருந்தா என்ன, சி இருந்தா என்ன, இந்த பொருள் தெரியணும் நம்மளுக்கு. இதை தெரிஞ்சாதான் இதை எப்படி பயன்படுத்துன்னு தெரிய முடியும். காற்றை எப்படி பயன்படுத்தணும், காற்றை கொண்டு எப்படி நெருப்பு வெளியப்படுத்தணும். ஆமாம் தானே? ஒரு நெருப்பு பிரகாசமாக எரியுந்தா என்ன செய்யணும், காற்றை கொண்டு ஊதுறீங்களா இல்லையா, ஊத 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 என்னது பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த காற்று எந்த அளவில் ஊதணும், எப்படி ஊதுனா நெருப்பு நல்ல பிரகாசம் செய்யும். அதுவே நம்ம ஊத தெரியாமல் ஊதுனா இருக்கிற நெருப்பும் அவிஞ்சு போயிடும். அப்போ இதோட டெக்னிக், இதோட விஷயந்தான் நம்ம அபியாச தியானத்தில் நம்ம தேடி வரவங்களுக்கு சில விளக்கம் கொடுக்குறோம். அதை எப்படி செய்யணும் தனிப்பட்டு, அது பொதுவில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது முறையான சில கோட்பாடு இருக்குது. அது சொன்னால் இது என்ன சும்மா சாதாரண இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்பே நம்மளுக்கு சில கோட்பாடு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் உடையை அடுத்தணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பாடத்தை படிக்கணும், எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு புரிதல் வர்றதுக்காக தான் இந்த விஷயம் பேசுகிறேன். அதில் பசி தாகத்தோட ஏங்குறவங்க தானாக வருவாங்க. அதே மாதிரி தான் சித்த வித்தை.